ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அழகு 1 இலக்கணமில் வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளனின் பெயர், பெயரெச்சம் வகை அறிதல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து 115 ப்ளஸ் இருந்துச்சு. வாங்க 115 வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பார்த்துடலாம், ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். விதை என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர். விதை என்ற வேர் சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் வந்து பி விதையாமை. இந்த விதை என்ற வேர் சொல்லோட தொழிற்பெயர் தான் விதைத்தல், பட் அதோட எதிர்மறை தொழிற்பெயர் வந்து பி விதையாமை. நெக்ஸ்ட்டு, வினைமுற்று வினையெச்சம். பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர்? இது வந்து ஆப்ஷன் சி வினைமுற்று தொடர். பாடினால் கண்ணகிங்கிறது வந்து வினைமுற்று தொடர், ஏன்னா அங்கே வந்து வினை முற்று பெற்றுருச்சு. நெக்ஸ்ட்டு, ஆள் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. ஆள் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் பி ஆளாள். நெக்ஸ்ட்டு, வேர் சொல்லின் வினைமுற்றை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. குமை என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்து ஆப்ஷன் டி குமைந்தன. நெக்ஸ்ட்டு, கான். கான் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று ஆப்ஷன் சி கண்டான். வினை வந்து முற்று பெற்றுருச்சு. கானோட வேர் சொல்லின் வினைமுற்று வந்து ஆப்ஷன் சி கண்டான். நெக்ஸ்ட்டு, அதே கான் என்ற வேர் சொல்லின் வந்து வினை எச்சம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா கண்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை குறிச்சிருக்கலாம். இங்கே வந்து வினை முற்று தான் கேட்டிருக்காங்க, அப்போனா ஆப்ஷன் சி கண்டான் தான். நெக்ஸ்ட்டு, பெரு என்ற வேர் சொல்லின் பெயரெச்சமாக்குக. பெரு என்ற வேர் சொல் வந்து பெயரெச்சமாக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் ஆப்ஷன் பி பெற்ற. நம்ம வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு ரிவிஷனுக்கு தான் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு எனக்கு தெரியும். பட் ஒரு சிலது வந்து பெற்ற ஆ அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து பெயரெச்சம், இ ஊ அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது வந்து வினையெச்சம். இதெல்லாம் ஒரு பேசிக் தான், அது வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியுன்றதுனால தான் நம்ம ஆன்சரே கடகடன்னு படிச்சுன்னு வந்துடுறோம். சரி, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓடு என்ற வேர் சொல்லின் வினையெச்ச தொடர் எது? ஓடு என்ற வேர் சொல்லின் வினையெச்சம் வந்து ஆப்ஷன் சி ஓடி வந்தால். ஓடி வந்தால் ஈ வந்திருக்கா, வினையெச்சம் ஓடி வந்தால். நெக்ஸ்ட்டு, தா என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர். தா என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் பி தருதல். அல் அப்படின்னு சொல்லி முடிஞ்சாலே அது வந்து தொழிற்பெயர், உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு, கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர்னா ஓர் அர் அப்படிலாம் சொல்லி வரும். ஸோ இப்போ பாருங்கள், கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் ஆப்ஷன் சி கொடுத்தோர். ஓர் வந்திருக்கா, கொடுத்தோர். நெக்ஸ்ட்டு, நடை என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர். தொழிற்பெயர்னா என்ன வரும் சொன்னால் அல்னு வரும், நடத்தல். நடை என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் சி நடத்தல். நெக்ஸ்ட்டு, பாடி வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க. வேர் சொல்லோட வினைமுற்று கேட்டிருக்காங்க. பாடி என்ற வேர் சொல்லின் வினைமுற்று பாடி அப்படின்னு வினை எச்சமாக இருக்குது. இதோட வினைமுற்று வந்து ஆப்ஷன் டி பாடினால். வந்து ஒரு வினை வந்து முற்று பெற்றுடுச்சு, அதனால் பாடி என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று வந்து ஆப்ஷன் டி பாடினால். நெக்ஸ்ட்டு, வினைமுற்று கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். இதில் வந்து எது ஏவல் வினைமுற்றுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இதுக்கு ஆப்ஷன் படிக்கும். ஆப்ஷன் ஏ செல்க, ஆப்ஷன் பி வாழ்க, ஆப்ஷன் சி ஓடு, ஆப்ஷன் டி வாழிய. இங்கே வந்து வினைமுற்றாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் சி ஓடு. ஏவல் வினைமுற்று சொல் வந்து ஆப்ஷன் சி ஓடு. கல் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச சொல்லை கண்டறிக. இங்கே வந்து கல் என்ற வேர் சொல்லோட பெயரச்ச சொல் கேட்டிருக்காங்க. பெயரச்சம்னா நம்ம ஒரு சொன்னோம் ஆ அப்படின்னு சொல்லி வரும். இங்கே வந்து எது ஆன்னு சொல்லி முடிஞ்சிருக்குன்னா ஆப்ஷன் பி கற்ற. இதுதான் பெயரச்ச சொல். கல் என்ற வேர் சொல்லோட பெயரச்ச சொல் ஆப்ஷன் பி கற்ற. நெக்ஸ்ட்டு, உரை என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் ஆப்ஷன் இதோட ஆன்சர் வந்து உரை ஆமை. உரை என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் வந்து உரை ஆமை. வந்து தொழிற்பெயர்னு அல் மட்டும் தான் வரும்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் தொழிற்பெயருக்கு சில இது வந்து முடியறது இருக்குது, அது வந்து நம்ம புக்கில் இருக்கும். மை வந்து அல் வந்து அப்புறம் நிறைய முடிஞ்சால் அது வந்து தொழிற்பெயர் இதுவில் வரும்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இதில் வந்து வேர் சொல்கிற தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் ஏ உரையாமை. தொழிற்பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு. இத்தொடரில் அமைந்த தொழிற்பெயர். இங்கே மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் டி கேடு தான். நெக்ஸ்ட், பிடி என்ற சொல்லின் வினையச்சத்தை கண்டறிக. இங்கே வந்து வினை அச்சம் கேட்டிருக்காங்க. வினையச்சம்னா ஒன்று ஈ அல்லது ஊல முடிஞ்சிருக்கும். நான் சொன்னேன்ல, பிடியோட வினையச்சம் வந்து ஆப்ஷன் பி பிடித்து. பிடித்து அப்படின்னு ஊல முடிஞ்சிருக்கா, அப்போனா ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. பிடி என்ற வினையச்சம் வந்து ஆப்ஷன் பி பிடித்து. நடை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று அறிக. நடை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று வந்து ஆப்ஷன் டி நடக்கிறது. அந்த வினை வந்து முற்று பெற்றிருக்கும். நடை என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று வந்து ஆப்ஷன் டி நடக்கிறது.
நெக்ஸ்ட் வாய் என்ற சொல்லுக்குரிய பெயரெச்சத்தை கண்டறிக. வாய் எனும் சொல்லுக்குரிய பெயரெச்சம் வந்து ஆப்ஷன் சி வந்த. ஆன்னு முடிஞ்சிருக்கா. ஸோ நெக்ஸ்ட் அஞ்சு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக. அஞ்சு எனும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்து ஆப்ஷன் பி அஞ்சினர். அருன்னு முடிஞ்சிருக்கு பாருங்க. அர் இல்லாத ஓர் அப்படின்லாம் முடிஞ்சால் அது வந்து வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட் வாயினும் வேர் சொல் கொண்டமையும் வினையாளனையும் பெயரை கண்டறிக. வாயினும் வேர் சொல் கொண்டமையும் வினையாளனையும் பெயர் வந்து ஆப்ஷன் பி வந்தவர். அருண் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வாள் என்பதன் தொழிற்பெயரினை கண்டறிக. வாள் என்பதன் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் பி வாழ்க்கை. கையின் முடிஞ்சாலும் அது வந்து தொழிற்பெயர் தான். அல் கை, அப்புறம் மேலே இன்னொன்று பார்த்தது அது எல்லாமே. உன் என்ற வேசொலின் வினையேற்றம். உன் என்ற வேசொலின் வினையேற்றம் வந்து ஆப்ஷன் பி உண்டு. ஊன் என்று முடிஞ்சிருக்கு பாருங்க வினையேற்றத்தினால. படி என்ற வேர்ச்சொலுக்கு மிக சரியான வினையாளனையும் பெயரை தேர்க. படி என்ற வேர்ச்சொலோட வினையாளனையும் பெயர் வந்து ஆப்ஷன் டி படித்தவனை. படித்தவனை தான் அதோட வேர்ச்சொலின் வினையாளனையும் பெயர். நெக்ஸ்ட் படி என்ற வேர்ச்சொலின் வினைமுற்றை கண்டறிக. படி என்ற வேர்ச்சொலின் வினைமுற்று வந்து ஆப்ஷன் டி படித்தான். இது வந்து நம்ம புக்லேயே வந்து ஒரு லெசன் இருக்குது. நம்ம இந்தமாரி படி கேள்னு சொல்லி இந்த வேர்ச்சொலை மட்டும் கொடுத்து அதுக்கு வினைமுற்று பெயரெச்சம் வினையெச்சம் அப்புறம் எதிர்மறை வினையெச்சம் அதுமாரி நிறைய கொடுத்து அதுக்கு நம்ம ஆன்சர் எழுதி வச்சுக்கணும்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ படியே வந்திருக்கு. இந்த படியை வந்து வினைமுற்று கேட்குறாங்க. அப்புறம் வினையாளனையும் படிக்கு வந்து வினையாளனையும் பேர் கேட்குறாங்க. அப்புறம் வினையெச்சம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படி என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்து ஆப்ஷன் டி படித்தான். நெக்ஸ்ட்டு வினையாளனையும் பெயரை கண்டறிக. கேள் என்பதற்கு வினையாளனையும் பெயர் வந்து ஆப்ஷன் டி கேட்டவர். சுடி என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. சுடி என்ற சொல்லின் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் சி சுடுதல். அல் வந்திருக்கா. மகிழ் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்து ஆப்ஷன் பி மகிழ்ந்தோர் தான் இதுக்கு சரியான விடை. ஓர்னு முடிஞ்சிருக்கா. அதனால வினையாளனையும் பெயர் மகிழ்ந்தோர். எழுது என்ற வேர் சொல்லில் இருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. வினையெச்சம்னா ஈ அல்லது ஊல வரும்னு சொல்லியிருக்கேன். எழுதோட வினையெச்சம் வந்து ஆப்ஷன் பி எழுதி. வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க. நட இது தொழிற்பெயர்னா என்ன வரும்னு சொன்னேன் அல்ன்னு சொன்னேன். அப்போ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி நடத்தல். நெக்ஸ்ட்டு வேர் சொல்லின் வினைமுற்று கேட்டிருக்காங்க. இதே பாருங்க நட ஒன்றுக்கு வந்து தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. இப்போ வினைமுற்று கேட்டிருக்காங்க. இங்கே வினைமுற்று வந்து ஆப்ஷன் ஏ நடந்தான். இதுதான் வினைமுற்று. ஆப்ஷன் சியில் வந்து நடந்த அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து ஆண் வந்திருக்கா. அப்போனா அது பெயரெச்சம். அப்படியே டியில் பார்த்தீங்கன்னா நடத்தல்னு இருக்கு. அது வந்து தொழிற்பெயர். மேலே இருக்கிறது பாருங்க தொழிற்பெயர் அதே வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. காண் என்பதன் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் டி காணல். சரி என்னும் வேர் சொல்லின் வினையெச்சம் தருக. சரி என்னும் வேர் சொல்லின் வினையெச்சம் வந்து ஆப்ஷன் டி சரிந்து. வினையெச்சம் தானே கேட்டிருக்காங்க. ஊ அல்லது ஈ வந்திருக்கணும். ஆப்ஷன் டி சரிந்து தான் சரியான விடை வினையெச்சம். நெக்ஸ்ட் பாடு வேர் சொல்லின் வழி வினையெச்சம் கண்டறிக சொல்லியிருக்காங்க. பாடோட வினையெச்சம் வந்து ஆப்ஷன் ஏ பாடி. ஈன்னு வந்திருக்கா. ஸோ வினையெச்சம் வந்து பாடோட வினையெச்சம் ஆப்ஷன் ஏ பாடி. நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. எச்சங்களின் அடிப்படையில் படித்து படித்த பிடித்து பாய்ந்து. இங்கே பொருந்தா சொல் கேட்டிருக்காங்க. இங்கே படித்து ஊ வந்திருக்கு. ஸோ அப்போ அது வந்து என்னது வினையெச்சம். படித்து அப்படி விடுங்க. பிடித்து அதில் ஊ வந்திருக்கு. அப்போ அதுவும் வினையெச்சம். பாய்ந்து அதுலேயும் ஊ முடிஞ்சிருக்கு. அப்போனா அதுவும் வினையெச்சம். ஆனால் படித்த வந்திருக்கு. அது வந்து பெயரெச்சம். அதனால் பொருந்தா சொல் வந்து ஆப்ஷன் சி படித்த தான் இதில் பொருந்தா சொல். தனி என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று கண்டறிக. தனி என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று வந்து ஆப்ஷன் பி தனிந்தது. நெக்ஸ்ட் கட்டு என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. கட்டு என்னும் வேர் சொல்லோட தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் பி கட்டுதல். கட்டுதல். வாள் என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. வாள் என்ற சொல்லின் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் பி வாழ்க்கை. நெக்ஸ்ட்டு வால் தொழிற்பெயரை கண்டறிக. அதே கொஷின் தான் பாருங்கள். வேறு டிஃப்ரெண்ட் நம்பர் தான். ஆப்ஷனுமே வந்து டிஃப்ரெண்ட் தான். ஸோ வால் என்பதோட தொழிற்பெயர் வந்து வாழ்க்கை. நெக்ஸ்ட் வேர் சொல்லி வினையாளனையும் பெயராக்குக. பாரோட வினையாளனையும் பேர் வந்து ஆப்ஷன் ஏ பார்த்தவன். அன்னும் முடியும். வினையாளனைக்கு அன்னு ஓர் ஆர் அப்படின்லாம் முடியும். ஸோ பாரோட வினையாளனையும் பெயர் ஆப்ஷன் ஏ பார்த்தவன். நெக்ஸ்ட்டு வேர் சொல் கொண்டு வினையெச்சத்தை உருவாக்கல். வினையெச்சம் சொன்னோம். அப்போ வினையெச்சம் நான் வந்து என்ன சொன்னேன் ஈ ஊன் முடிஞ்சிருக்கும். ஸோ தாவோட வினையெச்சம் வந்து ஆப்ஷன் ஏ தந்து. படி என்னும் வேர் சொல்லில் இருந்து தொழிற்பெயரை உருவாக்குதல். தொழிற்பெயர் படியோட தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் சி படித்தல். வாள் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக. இந்த வாள் வந்து எத்தனை வாட்டி வருதுன்னு பாருங்கள். வாள் என்னும் வேர் சொல்லோட தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் சி வாழ்க்கை.
உன் என்ற வேர் சொல்லின் வினையெச்ச வடிவம் தருக. உன் என்ற வேர் சொல்லோட வினையெச்சம் வந்து ஆப்ஷன் டி உண்டு. அப்படின்னு முடிஞ்சிருக்கா. ஸோ இது வந்து வினையெச்சம். நெக்ஸ்ட்டு வேர் சொல்லில் இருந்து வினைமுற்றை உருவாக்குக. பெரு என்ற வேர் சொல்லோட வினைமுற்று வந்து ஆப்ஷன் சி பெற்றாள். அந்த வினை வந்து முற்று பெற்று விட்டது. அதனால பெருவோட வினைமுற்று ஆப்ஷன் சி பெற்றாள். சிறி என்ற வேர் சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. வினை எச்சம்னா என்ன வரும்னு சொன்னால் ஈவு. ஸோ சிறியோட வினை எச்சம் வந்து ஆப்ஷன் ஏ சிரித்து. நெக்ஸ்ட்டு வேர் சொல்லின் வினையாளனியும் பெயர் கண்டறிய சொல்லியிருக்காங்க. பாடுவோட வினையாளனியும் பெயர் ஆப்ஷன் டி பாடியவள். நெக்ஸ்ட்டு வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று உருவாக்கல். கேளோட வினைமுற்று கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி கேட்டான் தான் இதோட வினைமுற்று. கேளோட வினைமுற்று ஆப்ஷன் சி கேட்டான். நெக்ஸ்ட் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. கொடுவோட வினையாளனையும் பேர் கேட்டிருக்காங்க. கொடுவோட வினையாளனையும் பேர் வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்தார். வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க. நடையோட தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் சி நடத்தல். இது நடோட தொழிற்பெயர் ஆப்ஷன் சி நடத்தல். நெக்ஸ்ட்டு வினையெச்சம் கண்டறிக. தா என்பதற்கு வினையெச்சம் வந்து ஆப்ஷன் பி தந்து. வந்திருக்கு. ஸோ தந்து இதுதான் வினையெச்சம். தாவோட வினையெச்சம். நெக்ஸ்ட்டு வேர் சொல்லை கொடுத்து வினையெச்சம் உருவாக்கல். கொடுவோட வினையெச்சம் ஆப்ஷன் சி கொடுத்து. வேர் சொல்லின் தொழிற்பெயர் காண்க. கானோட தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் டி காணல். நெக்ஸ்ட் எழுது என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று சொல்லை கண்டறிக. எழுது என்னும் வேர் சொல்லோட வினைமுற்று வந்து ஆப்ஷன் சி எழுதினாள். ஓடு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுங்க. ஓடு என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று வந்து ஆப்ஷன் சி ஓடினான். வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதை எதுவென கண்டறிக. ஸோ இது வந்து மாறி வேர் சொல்லேருந்து இது மாற்று அப்படின்லாம் இல்லை. ஆனால் இது வந்து ஒரு அதேமாரி தான் இருக்கும் கொஷின். வேறு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுனா ஆப்ஷன் ஏ முற்றெச்சம் தான் முடியும். வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது வந்து ஆப்ஷன் ஏ முற்றெச்சம். படி என்னும் வேர் சொல்லின் வினையெச்ச சொல்லை கண்டறிக. படியோட வினையெச்சம் வந்து ஆப்ஷன் பி படித்து. நெக்ஸ்ட் கான் என்பதன் வினைமுற்றை கண்டறிக. தேர்ந்தெடுக்க. கானோட வினைமுற்று வந்து ஆப்ஷன் டி கண்டேன். வினைமுற்று பெற்று விட்டுறது. நெக்ஸ்ட் தா என்னும் வேர் சொல்லின் வினையெச்ச சொல் வந்து ஆப்ஷன் டி தந்து. பாடு என்பதன் பெயரெச்சம். பாடு என்பதன் பெயரெச்சம் வந்து ஆப்ஷன் பி பாடிய. பெயரெச்சம்னா என்ன சொன்னால் பாடிய அண்ட் முடிஞ்சிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் வேர் சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்கல். தாவோட வினையாளனையும் பெயர் ஆப்ஷன் டி தந்தவர். நெக்ஸ்ட் சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க. சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்து ஆப்ஷன் ஏ சூழ்வார். நட என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் ஆப்ஷன் பி நடத்தல். வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. வா என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் ஆப்ஷன் ஏ வந்தவர். கேள் என்னும் வேர் சொல்லின் வினையெச்சம் வந்து ஆப்ஷன் ஏ கேட்டு. வினையெச்சம் வந்திருக்கா. கேட்டு ஆப்ஷன் ஏ கேட்டு. நெக்ஸ்ட் பின்வரும் வேர் சொல்லுக்குரிய வினைமுற்று கேட்டிருக்காங்க. தாவோட வினைமுற்று வந்து ஆப்ஷன் பி தருகின்றனர். நெக்ஸ்ட் சிறி என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்து ஆப்ஷன் பி சிரித்தவள். சிரித்தவள் தான் வினையாளனையும் பெயர். உன் எனும் வேர் சொல்லின் இருந்து வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்க. உன் எனும் வேர் சொல்லோட வினையாளனையும் பெயர் ஆப்ஷன் பி உண்டவன். இங்கே பாருங்கள் வினையாளனின் பேருக்கு வந்து ஓர் அப்படின்லாம் வரும்னு சொன்னேன்ல. இங்கே வந்து சிரித்தவள் அல்லோ உண்டவன் அன்னும் வினையாளனின் பெயரோட முடியறதுல வரும். நெக்ஸ்ட்டு வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் கண்கன்னு சொல்லியிருக்காங்க. படி என்னும் வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் ஆப்ஷன் சி படித்தவர். நெக்ஸ்ட்டு கொடு என்னும் வேர் சொல்லோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. கொடு என்னும் வேர் சொல்லோட தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் ஏ கொடுத்தல். நெக்ஸ்ட்டு வா என்னும் வேர் சொல்ல வினையெச்சமாக மாற்றணும்னா வினையெச்சம் கேட்டிருக்காங்க. அப்போ அப்படின்னு முடியும். அப்போனா ஆப்ஷன் டி வந்து வினையெச்சம். நெக்ஸ்ட்டு வேர் சொல்லை கொண்டு தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. நடி என்பதன் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் பி நடித்தல். நெக்ஸ்ட்டு வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு. உணர் என்பதன் வினையாளனையும் பெயர் ஆப்ஷன் சி உணர்ந்தோர். விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது விழுந்தானைன்னு இருக்கு. இது வந்து ஆப்ஷன் சி வினையாளனையும் பெயர். விழுந்தானை என்பது வினையாளனையும் பெயர். இப்படியும் கேட்கலாம். விழுந்தானையும் கேட்டு அது எந்த வகை பெயர்னு கேட்கலாம். அது வந்து வினையாளனையும் பெயர். வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்க. வளரோட வேர் சொல்லோட வினைமுற்று வந்து ஆப்ஷன் சி வளர்த்தார். நெக்ஸ்ட்டு கொடு என்ற வேர் சொல்லோட தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் சி கொடுத்தல்.
போ போ வென்ற வேர் சொல்லுக்குரிய வினைமுற்று தான் கேட்டிருக்காங்க. போவோட வினைமுற்று ஆப்ஷன் ஏ போனான். படி என்பதன் வினை ஆளனையும் பெயர். படி என்பதோட வினை ஆளனையும் பெயர் ஆப்ஷன் சி படித்தவர். வினை ஆளனையும் பெயர் அருண் முடியும்னு சொன்னேன். ஆப்ஷன் சி படித்தவர் தான் இதற்கு ஆன்சர். நெக்ஸ்ட் வா எனும் வேர் சொல்லின் வினை ஆளனையும் பெயர். ஆப்ஷன் ஏ வந்தவர் தான் இதுக்கு சரியான விடை. வா எனும் வேர் சொல்லின் வினை ஆளனையும் பெயர் வந்தவர். ஆப்ஷன் ஏ. ஓடு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் பி ஓடுதல். வா என்ற வேர் சொல்லின் வினை ஆளனையும் பெயர் வந்து ஆப்ஷன் ஏ வந்தவர். அலை என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் சி அலைத்தல். பெரு வந்து வினையெச்சமாக்க மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. பெருவோட வினையெச்சம் வந்து ஆப்ஷன் ஏ பெற்று. ஆடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் வடிவம் தருக. ஆடோட வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. ஆடோட வினையாளனின் பெயர் வந்து ஆப்ஷன் சி ஆடியவன். அல் அப்படிலாம் வந்தாலும் வினையாளனை பெயர்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ஆடு என்ற சொல்லில் இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. ஸோ இங்கே பாருங்க ஆடே தான் கொடுத்துருக்காங்க. அதே வந்து டிஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. மேலே வந்து வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க, கீழே வினை எச்சத்தை கேட்டிருக்காங்க. ஸோ ஆடோட வினை எச்சம் வந்து ஆப்ஷன் ஏ ஆடி. ஈன்னு முடிஞ்சிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட்டு வேர் சொல்லோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. பாடு என்பதன் தொழிற்பெயர் ஆப்ஷன் டி பாடுதல். நெக்ஸ்ட் பார் என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச வடிவம். பாடு என்பதன் வேர் சொல்லோட பெயரச்ச வடிவம் ஆப்ஷன் பி பார்த்த. அப்படின்னு முடிஞ்சிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் படி என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் பி படித்தல். நெக்ஸ்ட்டு வேர் சொல்லுக்குரிய வினையெச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஆப்ஷன் படிக்கலாம். ஆப்ஷன் ஏ வா வந்து, பி கா, ஆப்ஷன் பி வந்து கான் கண்ட, ஆப்ஷன் சி கொல் கொண்டு, ஆப்ஷன் டி நில் நின்றுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மேலே என்ன கேட்டிருக்காங்க, வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம் இடம்பெறாத இணையை கண்டறிக சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து வினையெச்சம் இடம்பெறாத தொடர் வந்து ஆப்ஷன் பி கான் கண்ட தான் வினையெச்சம் தொடர் இல்லை. மற்ற எல்லாமே வந்து பாருங்க வா வந்து இருக்கு, ஊல முடிஞ்சிருக்கு, ஸோ அது வினையெச்சம். கீழே கொல் கொண்டு அப்படின்னா ஊல முடிஞ்சிருக்கு, ஸோ அதுவும் வினையெச்சம். ஆப்ஷன் டியில் பாருங்க நில் நின்று அப்படின்னு இருக்கு, நின்று ஊரில் முடிஞ்சிருக்கு, ஸோ இதுவுமே வினையெச்சம். ஆனால் மேலே பாருங்க பியில் என்ன முடிஞ்சிருக்கு, கான் கண்ட அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கண்ட வந்து என்ன வகையான பெயர், அதை நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் போட்டுருங்க. நம்ம மேலேயே சொன்னது தான் கண்ட ஆன் முடிஞ்சிருக்கு, இது என்ன வகையான பெயர்னு நம்ம கமெண்ட்ஸில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் வினையெச்சம் அல்லாத ஒன்றை கண்டறிக. ஆப்ஷன் ஏ வெந்து, ஆப்ஷன் பி மூடுபனி, ஆப்ஷன் சி வெம்பி, ஆப்ஷன் டி எய்தின்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து கீழ்கண்டவற்றில் வினையெச்சம் அல்லாத ஒன்று வந்து ஆப்ஷன் பி மூடுபனி தான், வினையெச்சம் இல்லை. மற்ற எல்லாமே வந்து வெந்து, வெம்பி, ஈ முடிஞ்சிருக்கு, மேலே ஊ முடிஞ்சிருக்கு, கீழே எய்தி ஈ முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வேர் சொல்லின் வினைமுற்று கேட்டிருக்காங்க. உறங்கோட வினைமுற்று ஆப்ஷன் ஏ உறங்கினாள். உறங்கோட வினைமுற்று ஆப்ஷன் ஏ உறங்கினாள். நெக்ஸ்ட்டு படித்து வந்தான் எவ்வகை எச்சம். இங்கே படித்து அப்படின்னு ஊல முடிஞ்சிருக்கு, அப்போனா இது வந்து ஆப்ஷன் டி வினை எச்சம். நெக்ஸ்ட்டு பெரு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் ஆப்ஷன் டி பெறுதல். வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. வினையாளனையும் பெயர், பொருவோட வினையாளனையும் பெயர் ஆப்ஷன் ஏ பொறுத்தவர். அருண் முடிஞ்சிருக்கு, ஸோ பொருவோட வினையாளனையும் பெயர் பொறுத்தவர். நெக்ஸ்ட்டு வாள் என்பதன் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் சி வாழ்க்கை. இது வாழ் வந்து ஒரு 5வது 6வது வாட்டி வருது. நெக்ஸ்ட்டு வேர் சொல்லின் தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. ஓடு என்பதன் தொழிற்பெயர் ஆப்ஷன் ஏ ஓடுதல் தான் தொழிற்பெயர். நெக்ஸ்ட்டு அதே பாருங்கள் ஓடு ஓடு. இப்போ இங்கே வந்து ஓடுவோட வினையெச்சமாக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓடுவோட வினையெச்சம் வந்து ஓடி. நெக்ஸ்ட்டு வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க. பாடுவோட வினையாளனையும் பெயர் ஆப்ஷன் டி பாடியவன். நெக்ஸ்ட் வேர் சொல்லை வினையெச்சமாக மாற்று. பாடியோட வினையெச்சம் வந்து ஆப்ஷன் பி பாடி. உன் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிகன்னு கேட்டிருக்காங்க. உன் என்னும் வேர் சொல்லை கொண்டு எந்த வகையான இது வந்திருக்கும். இங்கே வந்து கீழே படிப்போம். உன் ஆப்ஷன் ஏ கற்பனை இருக்குது, ஆப்ஷன் பி உண்டால், ஆப்ஷன் சி கடித்தான், ஆப்ஷன் டி சிரிப்புன்னு இருக்குது. ஸோ உன்னோட வேர் சொல்லோட பதம் வந்து ஆப்ஷன் பி உண்டால் தான். மற்ற எதுவுமே வந்து அதிலிருந்து தோன்றியிருக்காது. உண்டால் தான் உன் என்ற வேர் சொல்லிலிருந்து தோன்றியது. ஆப்ஷன் பி உண்டால். நெக்ஸ்ட்டு மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனைய பெயரை தேர்க. மகிழ் என்னும் வேர் சொல்லின் வினையாளனைய பெயர் ஆப்ஷன் சி மகிழ்ந்தோர். ஓர்னு முடிச்சிருக்கு பாருங்க. நெக்ஸ்ட்டு உன் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. உன் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் ஆப்ஷன் சி உண்கின்றவன். முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஓடு என்ற வேர் சொல்லின் பெயரெச்சமும் வினையெச்சமும். ஸோ ஓடுவோட பெயரெச்சம், ஓடுவோட பெயரெச்சம் ஆப்ஷன் டி ஓடிய, வினையெச்சம் வந்து ஓடி இ அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி ஓடிய ஓடி தான். ஓடு என்பதற்கு பெயரெச்சம் வினையெச்சம். நெக்ஸ்ட்டு உன் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் ஆப்ஷன் ஏ உண்ணல்.
பதி என்ற வேர் சொல்லின் வினையெச்சம் வந்து ஆப்ஷன் சி பதிந்து. பதி என்ற வேர் சொல்லின் வினையெச்சம் ஆப்ஷன் சி பதிந்து. நெக்ஸ்ட்டு ஒருத்தல் வினையாளனியும் பெயர் காண்க. ஒருத்தலோட வினையாளனியும் பெயர் ஆப்ஷன் டி ஒருத்தார். ஒருத்தார் தான் ஒருத்தலோட வினையாளனியும் பெயர். நெக்ஸ்ட் மலை என்ற வேர் சொல்லின் வினையெச்சம் ஆப்ஷன் ஏ மலைந்து. அப்படின்னு முடிஞ்சிருக்கா. மலை என்ற வேர் சொல்லின் வினையெச்சம் ஆப்ஷன் ஏ மலைந்து. நெக்ஸ்ட் வேர் சொல்லுக்குரிய தொழிற்பெயர் கொடு என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் சி கொடுத்தல். நெக்ஸ்ட்டு வினையாளனையும் பெயர் காண்க. கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். மேலே வந்து தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, கீழே வந்து வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க. கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்து ஆப்ஷன் பி கொடுத்தோர். நெக்ஸ்ட்டு கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனியும் பெயர். அதே கொஷின் தான், டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கும் பாருங்கள். கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனியும் பெயர் ஆப்ஷன் சி கொடுத்தோர். நெக்ஸ்ட்டு பேசு வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று கேட்டிருக்காங்க. பேசுவோட வினைமுற்று ஆப்ஷன் பி பேசினான். நெக்ஸ்ட்டு கான் என்னும் வேர் சொல்லின் பதம் அறியன்னு கேட்டிருக்காங்க. கான் என்னும் வேர் சொல்லின் பதம்னா கான்லேருந்து எது உருவாச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் படித்தோம்னா ஆப்ஷன் ஏ உண்டேன், ஆப்ஷன் பி கண்டேன், ஆப்ஷன் சி பார்ப்பேன், ஆப்ஷன் டி கற்பேன். கான் என்னும் வேர் சொல்லின் பதம் வந்து ஆப்ஷன் பி கண்டேன். மற்ற எதுவுமே வந்து அதை வந்து வேர் சொல்லா வச்சு உருவாகலை. இங்கே கான் என்பதை வச்சு தான் கண்டேன் என்பது வந்து உருவாயிருக்கு. ஸோ அதோட பதம் வந்து ஆப்ஷன் பி கண்டேன். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 115 கொஷின் வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் ஃப்ரெண்டுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஏதாவது டாபிக் தமிழில் நியூ சிலபஸ் பார்க்கலன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம வீடியோ போட்டுருந்தா பாருங்கள். வராத வீடியோ இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். தேங்க்யூ.